24 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. முதல் சீரியல்லையே லீட் ரோல், அதுவும் டபுள் ரோல்ல நடிச்சு மக்கள் மனசுல ஈஸியா கவனத்தை பெற்றவங்க. இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு பேரை சம்பாதிச்ச இந்த ஒரு நடிகை இப்படி ஒரு முடிவு எடுத்ததற்கான காரணம் என்ன? இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு பேரை சம்பாதிச்ச இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கும்? அவங்க கடைசியா எழுதின அந்த கடிதத்துல இருந்தது என்ன? 2 நாட்களாகவே சின்னத்திரை உலகையே திருப்பி போட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் நடிகை நந்தினியோட. கன்னட தொடர்கள்ல நடிச்சு தமிழ் சின்னத்திரை உலகில வாய்ப்பை பெற்று தமிழ் சின்னத்திரையில தன்னோட கெரியர் ஆரம்பிச்ச முதல் தொடர்லயே லீட் ரோல்ல வாங்கி, அதுவும் கனகா துர்கா அப்படின்ற டபுள் ரோல்ல நடிச்சு மக்கள் மனசுல ரொம்பவே ஈஸியா இது நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க தான் நடிகை நந்தினி. இப்படி பேரும் புகழும் கொட்டிட்டு வர இந்த ஒரு நேரத்துல எதுக்காக அவங்க இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்தாங்க? பெங்களூருல தன்னோட சீரியலோட ஷூட்டிங்க முடிச்சுட்டு தன்னோட அறைக்கு போன அவங்க தன்னோட அறையிலேயே விபரீத முடிவெடுத்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்டிருந்திருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளவு பேரும் புகழும் மக்கள் மனசுல பேரையும் சம்பாதிச்ச இவங்க எதுக்காக இப்படி ஒரு விபரீத முடிவை எடுக்கணும் அப்படின்றதுதான். அதை நம்ம விசாரிச்சு பார்த்ததுல அவங்களோட அறையில ஒரு டைரி இருந்திருக்குதாமா. அந்த டைரியில இருந்து போலீசார் சில தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது, ஒரு புறம் அவங்களோட வீட்டுல அவங்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப வற்புறுத்தினதாகவும், இந்த ஒரு நடிகைக்கு திருமணத்துல துளியுமே விருப்பம் இல்லாததுனால இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம இப்படி ஒரு முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, அவங்களோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சதாமா. ஆனா அவங்க எனக்கு அரசு வேலை வேணாம், நான் நடிப்புல எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு அந்த அரசு வேலையை உதறிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு காரணமா எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி பல தரப்புகள்ல இருந்து பல காரணங்கள் வெளியில வந்தாலும் இன்னுமே முழுசான காரணம் என்ன, உண்மையா அவங்கள இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனது யாரு அப்படின்ற முழு தகவல் நமக்கு கிடைக்கப்படல. என்ன காரணங்களா இருந்தாலும், என்ன மன உளைச்சலா இருந்தாலும் அதுக்கு அப்படின்றது ஒரு முடிவா இருக்காது அப்படின்றதுதான் இந்த வீடியோ பார்த்த அனைவருமே தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இவங்களோட இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கலாட்டா சார்பா அவங்களுக்கு எங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.
2 நாட்களாகவே சின்னத்திரை உலகையே திருப்பி போட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் நடிகை நந்தினியோட. கன்னட தொடர்கள்ல நடிச்சு தமிழ் சின்னத்திரை உலகில வாய்ப்பை பெற்று தமிழ் சின்னத்திரையில தன்னோட கெரியர் ஆரம்பிச்ச முதல் தொடர்லயே லீட் ரோல வாங்கி, அதுவும் கனகா துர்கா அப்படின்ற டபுள் ரோல்ல நடிச்சு மக்கள் மனசுல ரொம்பவே ஈஸியா இது நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க தான் நடிகை நந்தினி. இப்படி பேரும் புகழும் கொட்டிட்டு வர இந்த ஒரு நேரத்துல எதுக்காக அவங்க இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்தாங்க? பெங்களூருல தன்னோட சீரியலோட ஷூட்டிங்க முடிச்சிட்டு தன்னோட அறைக்கு போன அவங்க தன்னோட அறையிலேயே விபரீத முடிவெடுத்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்டு இருந்திருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளவு பேரும் புகழும் மக்கள் மனசுல பேரையும் சம்பாதிச்ச இவங்க எதுக்காக இப்படி ஒரு விபரீத முடிவை எடுக்கணும் அப்படின்றதுதான். அதை நம்ம விசாரிச்சு பார்த்ததுல அவங்களோட அறையில ஒரு டைரி இருந்திருக்குதாமா. அந்த டைரியில இருந்து போலீசார் சில தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு புறம் அவங்களோட வீட்டுல அவங்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப வற்புறுத்தினதாகவும், இந்த ஒரு நடிகைக்கு திருமணத்துல துளியுமே விருப்பம் இல்லாததுனால இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம இப்படி ஒரு முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சதாமா. ஆனா அவங்க எனக்கு அரசு வேலை வேணாம், நான் நடிப்புல எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு அந்த அரசு வேலையை உதறிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு காரணமா எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி பல தரப்புகள்ல இருந்து பல காரணங்கள் வெளியில வந்தாலும் இன்னுமே முழுசான காரணம் என்ன, உண்மையா அவங்கள இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனது யாரு அப்படின்ற முழு தகவல் நமக்கு கிடைக்கப்படல. என்ன காரணங்களா இருந்தாலும், என்ன மன உளைச்சலா இருந்தாலும் அதுக்கு அப்படின்றது ஒரு முடிவா இருக்காது அப்படின்றதுதான் இந்த வீடியோ பார்த்த அனைவருமே தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இவங்களோட இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கலாட்டா சார்பா அவங்களுக்கு எங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.